அவர்கள், தேவேந்திரன் ஐயா அவர்கள் அவருடைய இல்லத்தில் பகவத்கீதை ஞான உபதேசத்தை எளிய தமிழில் இன்றைய கால கல்வியுலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், நம் குடும்பத்தில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் கலைந்து நம் வாழ்வில் நிரந்தர மகிழ்ச்சியை எப்படி அணுக வேண்டும் என்பதை நமது சுவாமி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு கீதா உபதேசத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசத்தை இன்றைய கால மனிதனுக்கு உபதேசமாக அருள வந்திருக்கிறார். அனைத்தையும் கேட்டு அவர்களை நமது ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஞானாம்பிகை நிர்மலாயத்தில் சொல்லக்கூடிய ஞானாம்பிகை அவர்களுக்கு சிறப்பு தொகுதி தேன்மொழியமாக இந்த ஞான உபதேசத்தை கேட்பதற்கு இந்த இடத்தையும் கொடுத்து நமக்கு மதிய உணவையும் கொடுத்து நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தந்த நமது சார் ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்களை தேவேந்திரன் குடும்பத்தினர் அனைவருக்கும் வீரபத்ரன் தம்பதியினர் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு நான் கூறும் இந்த நன்றி உணர்வை உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டு அவற்றை மத்தியில் உங்கள் கவனத்தை செலுத்தி அடங்குங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். நம்மையும் இந்த உலகையும் படைத்த பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கு நன்றி. நம்மை இயக்குகின்ற பரபிரம்ம சக்திக்கு நன்றி. நமது முதல் குருவாகிய தாய் தந்தை இருவரும் நமக்கு செய்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நாம் தாய் வயிற்றிலிருந்து நாம் வருவதற்கு உதவியாக இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி. நமக்கு முதலில் கல்வி அறிவு போதித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. நமக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்க வந்திருக்கின்ற நமது குரு சுவாமி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நமது முன்னோர்கள் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் அருள் புரிவதற்கு நன்றி நன்றி நன்றி. நம் சிறு வயதிலிருந்து நமக்கு கிடைத்த நண்பர்கள் அவர்கள் செய்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. நமது உறவினர்களான கணவனுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி, மகள்களுக்கு நன்றி, மகன்களுக்கு நன்றி, மருமகள்களுக்கு நன்றி, மருமகன்களுக்கு நன்றி, பேரன்களுக்கு நன்றி, பேத்திகளுக்கு நன்றி. ஆக இறைவன் நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு கொடுத்த அத்தனை உறவினர்களும் அவர்கள் நமக்கு செய்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நாம் உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்ற பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கு ஐம்பூதங்களுக்கும் நன்றி. மண் சக்திக்கு நன்றி, நீர் சக்திக்கு நன்றி, வெப்ப சக்திக்கு நன்றி, வாயு சக்திக்கு நன்றி, ஆகாய சக்திக்கு நன்றி. நம்முடைய 5 புலன்களுக்கும் நன்றி, 2 கண்களுக்கும் நன்றி, 2 காதுகளுக்கும் நன்றி, நாம் சுவாசிக்கின்ற மூக்கிற்கு நன்றி, வாய்க்கு நன்றி, உடலுக்கு நன்றி. ஆக நம் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து செல்களும் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இன்று வரை இயங்கிக் கொண்டிருப்பதற்கு நன்றி நன்றி நன்றி. நம் உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியத்துடன் இன்று வரை நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேரானந்த சக்திக்கு நன்றி
நன்றி நன்றி. நாம் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை நமக்கு கிடைக்கப் போகின்ற உணவு, உடை, உறவினம் அனைத்தையும் தந்தருளுகின்ற பேரானந்த சக்திக்கு நன்றி நன்றி நன்றி. ஆக இறைவன் நமக்கு பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை கொடுத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி கூறி இந்த வகுப்பினை நாம் ஆத்மஞான உபதேசத்தை பெற்றுக்கொள்வோம். நெக்ஸ்ட், நாம் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு நம்மை படைத்த இயற்கை சக்தியை பார்த்து ஒவ்வொரு நாளும் போன பிரேயரிலிருந்து கொடுக்கப்படுகின்ற இந்த 4 வரிகளை இன்று உங்களுக்கு கூறுகிறேன். I am sorry, I am sorry, I am sorry, I am sorry, I am sorry. Please forgive me, please forgive me, please forgive me, please forgive me, please forgive me. Thank you, thank you, thank you, thank you, thank you. I love you, I love you, I love you, I love you, I love you. இந்த 4 வார்த்தைகளையும் உள்ளார்ந்து காலை, மதியம், மாலை 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச சக்தியை பார்த்து நாம் உணர்ந்து கூறி வந்தோமானால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெக்ஸ்ட், நமக்கு வலியையும் வேதனையையும் தருகின்ற எந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்களை நாம் வாழ்வில் மன்னிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாருக்காவது துன்பம் அளித்திருந்தால் அந்த ஆத்மாக்களிடம் சாஸ்திராங்கமாக மன்னிப்பு கேட்க பழகி கொள்ள வேண்டும். இந்த நற்குணங்களை வளர்த்து கொண்டே வந்தேமானால் நாம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நல்ல அற்புதமான நல்ல சிந்தனைகளோடு நம் வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை உருவாக்கி நற்சிந்தனைகளோடு வாழ்ந்தோமானால் நம்மளுக்கு ஐயா கூறுகின்ற இந்த ஆத்மஞான உபதேசம் நிலைக்கும் என்று உங்களிடம் தெரிவித்து இந்த வகுப்பினை ஐயா அவர்கள் தொடருவார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயாவை பற்றின அறிமுகத்தை நமது திருமதி தேவேந்திரன் ஐயா அவர்கள் விளக்கமளிக்க இருக்கிறார். கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று இந்த ஆத்மஞான சத்சங்க நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஞான சத்சங்கம் இதில் எவ்வாறு எனக்கு ஈடுபாடு வந்ததை, ஐயாவோடு எனக்கு ஏற்பட்ட அறிமுகம் எப்படி என்பதையும் உங்களுக்கு விளங்கியவாறு சொல்வது இந்த கடமையாக உள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதில் ஃபேஸ்புக்கில் வந்து ஐயாவுடைய ஆத்மஞான கட்டுரைகள் வந்து வருவதை பார்த்து கொண்டு வந்தேன். அதை அடிக்கடி இதில் இருந்ததுனால பின்னால் அவருடைய ஃபோன் நம்பரை வச்சுட்டு அவர்கிட்ட நான் தொடர்பில் போனேன். தொடர்பு பண்ண பிறகு இந்த புக்கு ஒன்று இருக்குங்க, நீங்கள் இதை வேணுமா வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா, அந்த புக்கு எவ்வளோ இருந்துன்னு கேட்டேன். 850 ரூபா அப்படின்னாங்க. சரி, நான் இன்றைக்கே வந்து இதை அனுப்பிச்சுடுறேன், நீங்கள் அந்த புக்கை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஜிபிஎஸ்சில் வந்து அவங்களுக்கு உள்ளதை அனுப்பி வச்சுட்டேன். ஸோ உடனடியாக அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஜிபேயில் அனுப்பினேன். அனுப்பின ஒரு மறாவது எனக்கு அந்த புக்கை உங்கள் கையில் இருக்கிற புக்கை வந்து அனுப்பி வச்சேன். ஸோ அது பிறகு தான் வந்து இந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து எத்தனையோ ஆத்மஞான புக்குகளை படிச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு எளிய தமிழில் வந்து மற்ற மொழி கலப்பிடம் இல்லாமல் இந்த புக்கு வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ மற்ற மொழி கலப்பிடங்களில் வந்து நான் தவறுன்னு சொல்லலை, பட் அது நம்மளுக்கு புரியாது. அந்த விளக்கம் என்னன்னு புரியாது. பட் ஆனால் இது எளிய தமிழ் கொடுக்கப்பட்டதுனால திரும்ப அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிந்த நண்பர்களுடைய இல்லங்களுக்கு பர்த்டே அல்லது ஒரு மற்ற நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளுக்கு போகிறப்ப இந்த புக்கை பற்றி நான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஐயாட்ட வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணி அவர்கிட்ட புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். மெயின் என்னென்னா இந்த புக்கு வந்து ஒரு வீட்லையும் இருக்கணும். நீங்கள் எந்த உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்ததுன்னா இந்த புக்கை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா கவலையும் போயிடும். நீங்கள் எங்கே தொட்டாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் மொத்தம் 250 தலைப்புகள் இருக்குது. அது இன்னும் வருங்காலத்தில் அது வளரும்.
அதெல்லாம் இப்போ வந்து உடனே உங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு உங்கள் கவலைகள் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ஐயா கீதையில் சொல்லப்பட்ட ஆத்மஞான கருத்துக்களை வந்து கவலைங்கிறத மையமாக வச்சே இது பண்ணி இது பண்ணிட்டு வந்தேன். நான் ஒரு டைம் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா எப்போ இருந்தாலும் நீங்கள் இந்த கவலைன்னு சொல்லிங்க, கவலைக்கே கவலை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைங்க, அதுக்கு வந்து கவலைக்கு ஆப்போசிட்டும் ஆனந்தம், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நாங்கள் எப்போது தான் இருக்கிறோம்ட்டு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கோம். ஸோ அந்த கவலையை வந்து புரிய வச்சுட்டோம்னா, இதை வந்து நீக்கிட்டோம்னா எப்போதுமே ஆனந்தத்தில் வாழ ஆரம்பிச்சுவோம் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கத்தை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எனக்கு ஏற்புடையதாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் வந்து இந்த கவலையை மெயினாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கவலை அது ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் காலமாக வந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு இந்த புக்கு மிகவும் எளிமையாக இருக்குது. மோரோவர் வந்து மனிதர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, சேர்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. கவலைப்பட்டு அது கூட தேவையான பிபியை சேர்த்து வச்சுக்கிறாங்க. பிபி சேர்ந்த உடனே அடுத்தது சுகர் சேர்ந்ததுன்னா அடுத்தது வந்து கோபம் வரும். கோபம் வந்து வச்சுக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்ததுன்னா முடியை பிடிச்சிக்கிட்டு அலைவோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாக இந்த மருத்துவ உலகத்துக்கு நானே சொல்லுவேன், ஐயா நீங்கள் இவ்வளோ வந்து கொடுத்துட்டீங்கன்னா இதை நம்பி இருக்கிற டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கட்டிட்டு வருஷம் கட்டிட்டு வந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவன் எப்படி குழப்பம் நடத்துது அப்படின்னு சொல்லி இல்லையா. நம்ம சொல்லுவோம் எடுக்கிறவங்க எடுத்துட்டு வருவாங்க. கவலை இல்லாமல் வாழ்ந்தா பிபி சுகரு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தா அதுவே வந்து வரவேற்கிற ஒன்று தான். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து நான் கொடுத்துருக்குறேன். சரிங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அடுத்தது வந்து இந்த மருத்துவ உலகம் உங்களை சும்மா விடாது. ஏன்னா உங்களால் வருமானம் போச்சுன்னு சொல்லி வந்துருச்சுன்னா அவனை ஏதாவது உங்கள்கிட்ட இது பண்ணிட்டு வருவானோ. பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இதாகவும் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமாஷா சொன்னேன். சீரியஸாக சொன்னேன், தமாஷா சொன்னேன். ஏன்னா இது நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரு சுவாமி ஒருத்தருக்கு நீங்கள் நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்க. அது யாரும் தெரியல, இந்த குருநாதர் தான். ஐயாவும் குருநாதர் தான். இந்த குருநாதராக இருக்க நித்யானந்தரை பற்றி வந்து டிவிக்களில் வந்து என்னென்னோ போட்டு இது பண்ணி பண்ணாங்க. அது நம்ம போனோம்னா அது அதெல்லாம் போகும், வேண்டாம். பட் எங்களுடைய அடிப்படை என்னங்கிறது வந்து அவர் எனக்கு புரிய வச்சார். அவருடைய அடிப்படை ஞானத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படை ஞானத்தில் வந்து ஒரு வீரபுத்தனை கடை தெரியும். நான் இருந்த அந்த சர்வீஸ் பண்ணோட மனைவியில் ஒரு ஞானசேகரன் ஒருத்தர், அவர் பேர் முல்லை ஞானசேகரன் சொல்கிறார். சொல்லக்கூடாது, இறந்தவங்களை பற்றி எனக்கு சொல்லக்கூடாது அப்போ. பட் இருந்தாலும் அவருக்கு புரிஞ்சதுனால சொல்கிறேன். அவருக்கு பேர் தொல்லை ஞானசேகரன், முல்லை ஞானசேகரன். அவர் பேர் தொல்லை ஞானசேகரன். உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் எனக்கு பயங்கரமான எவ்வளோத்தாலும் ஒரு டாக்டர் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டார், சொல்ல மாட்டார். நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கவலைப்படாமல் இருக்கணுங்கிறத ஒரு ஞானத்தை வந்து எனக்கு நித்தியானது கொடுத்தார். ஏன் அவனை எதுக்கு நான் அந்த 5 நாள் இந்த இதில் வச்சுட்டு வகுப்பு வச்சுட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு பார்த்தோன்னா உடனே வந்து நல்லா வெண்ணையாச்சு இது பண்ணி அதாவது சமுதாயங்கிற சமுத்திரத்தை எப்படி வெண்ணெய் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, கலாச்சி வச்சு தண்ணியில் தான் தூக்கி போடுவாங்க. அது தண்ணியில் தூக்கி போட்ட பிறகு அது தண்ணி உள்ளே போகாது. ஆனால் பாலுக்குள்ளே இருந்துருக்கோம், ஆனால் அது பாலுக்குள்ளே போகாது. அது மாதிரி இந்த சமுதாயங்கிற இதில் உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காமல் அதில் வந்து மேலே மறந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அவர் ஏதாச்சும் தத்துவார் இது பண்ணுவார். நான் நேரம் ஒரு மிச்சம் வச்சு சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். இதெல்லாம் மீட்டிங் அது இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. இது பண்ணி எதுக்கு நான் ஜஸ்ட்டு நான் யாரையும் குறை சொல்ல, என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன். அதனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அதனால் ஐயா அவர்கள் வந்து இப்போ அதில் எனக்கு கிடைச்சதை விட அதிகமான கருத்துக்கள் 289 அத்தியாயம் இருக்குது. அது ஒரு அத்தியாயம் வந்து ஒரு நாளைக்கு 2-3 படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரம் எவ்வளோ முடிக்க முடியும். டைம் படிக்க இருக்கணும். ஒரே நேரத்தில் படிச்சுட்டு உடனே எக்ஸாம் வைக்க போகிறதில்ல யாருக்கும். நீங்களாக உங்களுக்குள்ளே வந்து செல்ஃப் இதை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு டூல்ஸ் தான். இது இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போக முடியல. டாக்டர்கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு பிபி வராது, ப்ரெஷர் வராது. உங்கள் வீட்டுக்காரமாக என்ன கத்திட்டு நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே இதாக ஒன்றுமே இல்லை. நம்ம பாடு இருப்போம். அவங்க பாடு கத்திட்டு அவங்க விட்டுடுவாங்க.
நம்ம பதில் சொல்லாதீங்க. ஏதாவது ஒருத்தர் திட்டினா கூட பதில் சொல்லாதீங்க, கம்முனே இருங்க. 21 நிமிஷம் இருங்க. 21 நிமிஷம். அதில் தான் ஏதோ ஒரு இது வந்து 21 நாள்னு சொல்லுவாங்க. 21 நிமிஷம் இருந்து பாருங்க, பதில் சொல்லாமல். ஐயா இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மகாபாரதத்தில் வந்து வரப்போ வந்து இது நடந்த ஒரு சம்பவம் தான். அதில் என்னன்னா, இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, காட்டூரியாக போயிட்டு இருக்கிறப்போ வந்து அங்கே வந்து முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்னு சொல்லி வரும். இந்த மற்ற விலங்குகள்லாம் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த 5 பேரும் அவர்களுடைய கிருஷ்ணர் சேர்ந்துட்டு, நீ இந்த நேரத்தில் வந்து நீ காவல் இருக்கணும். காவல் இருப்பான், மற்றவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த ஜாமம் வந்து இன்னொருத்தர் முடிச்சுக்குவான், இன்னொருத்தர் தூங்கிட்டு இருப்பான். இப்படி மாறி 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 இது பண்ணிட்டு அந்த 5 ஜாமங்கள் வந்து இது பண்ணிட்டு, அது கடைசி ஜாமத்தில் மட்டும் யார் இருப்பாருன்னா கிருஷ்ணர் வந்து இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அதில் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு யக்ஷகன், ஒரு யக்ஷகன் இது பண்ணி முதல் ஜாமத்தில் வந்து இவர்கிட்ட அவங்க பண்ணான்னு இவர் பதில் சொல்கிறாரு. இவர் பதில் சொல்லுவான், அவன் பண்ணுவான், இது பண்ணுவான். அவன் வளர்ந்துட்டே போகிறான். போனோடனே அடுத்த ஜாமம் வந்துருந்து அடுத்த இவன் அப்போ நம்மளை விட்டப்பா, இவன் வந்து தப்பிச்சுட்டோப்பா. எப்படி இந்த வடிவேல் ஒரு படத்தில் போய் ஒரு தலையில் கையை வைப்பாங்க, பிடிச்சி நம்மளை வந்தா போகிறாங்க சொல்லுங்களா. அதெல்லாம் அந்த கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்கள் அப்படியே நயமாக கொடுப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க வந்து இந்த கருத்து தெரிஞ்சுன்னா அந்த கருத்து புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜாமத்தில் வந்து இன்னொன்று அவன் ஏறிக்கிட்டே போவான். ஸோ மொத்தத்தில் இவன் பதில் சொல்ல அவனு கூட சண்டை போட சண்டையும் பதிலும் போட அவன் வளர்ந்துகிட்டே போவான். அடுத்து 5ஆவது ஜாமம் வருது. 5ஆவது ஜாமம் வந்த பிறகு கிருஷ்ணர் வந்து இது பண்ணி காவல் காத்துட்டு இருக்கிறாரு. இவன் வந்து அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து எல்லாம் ஊன் பண்ணுறான். அவன் எதுவும் பண்ண மாட்டான், கம்முன்னு இருக்கான். அவன் என்ன பண்ணான், படிப்படியாக அவனோட இது குறைஞ்சி கடைசியில் அவன் ஒரு புழு மாதிரி ஆனவன் எடுத்து இது ஒரு 2 ஹவர் மூழ்கி இது பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் காலையில் எழுந்து எல்லோரும் போகிறாங்க. அவரை பார்த்து பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஐயா உங்களுக்கு தெரியுமா நைட்டு இது மாதிரி வந்தவங்க ஒருத்தருங்க, அப்படிங்களா, பார்த்தீங்களா, இது பண்ணி உங்களை ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு. என்கிட்ட ஒன்றும் பண்ணலையே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், எங்கே இருக்கிறான், இந்த வீட்டில் வச்சிருக்கிறான், புழு மாதிரி ஆகிறான். அதாவது இது கதை, கருத்து போகும். கருத்துனா ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனையை ஊத அது பெருசாக வளர்ந்து அப்புறம் டமார்னு அணிமூண்டு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அதில் யார் போகிறாங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பிரச்சனையோட தன்மை போகும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக வரப்பையும் வந்து அந்த பிரச்சனையை வந்து லிசன் பண்ணி நம்ம அதை பற்றி ஒரு இது பண்ணால் கேட்டுட்டு இது பண்ணிட்டு ரைட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே உங்களுக்கு பாதி முக்கால் இது இருக்கும்போது அந்த பிரச்சனையை நீக்கணும். தானே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதுதான் வந்து நம்ம இந்த நமக்குள்ளே சால்வ் பண்ணிக்க தெரியாமல் ஒன்றுக்கு போட்டுட்டு இப்போ நான் ஒன்று சொன்னோடனே எங்கள் வீட்டுக்காரன் ஆரம்பித்தேன், நான் ஒன்று சொன்னேன். அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 21 நிமிஷம் காத்திருக்கணும். நான் 4 வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சு 8 மணி நேரம் காத்திருக்கணும். அதனால் வந்து லீவ் இட். அதனால் வந்து இப்போ இது வந்து குடும்பத்தில் ஏன் வந்து நான் தம்பதிகள் சீன ஐயா சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா ஐயா அவர் சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா மாமி பாட்டு கத்திக்கிட்டே கிடக்கும், அவர் பாட்டு படி அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். படம் உட்கால வை அப்படி படி அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். தவறு நினைக்காது மாமி, நான் ஒரு உரிமையுள்ள நண்பருங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த இதை வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். நம்மளை சுற்றி நம்ம நல்லா இருந்தோம், நம்ம குடும்பம் நல்லா இருந்தோம், நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம பிள்ளைங்களும் நல்லா வரும். நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்றப்ப சமுதாயமும் நல்லா வரும். ஒரு தனி மனிதன் திருந்துறதுனால தான் சமுதாயத்தை திருத்துங்க. சமுதாயத்தை திருத்துறதுங்கிறது முதல்ல ஒன்றை திருத்தி நம்மளை இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில். ஸோ இது வந்து இப்போ நான் ஐயாவோட நான் நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இருந்தாலும் இந்த மேடை வந்து ஐயாவுக்காக உருவாக்கப்பட்ட மேடை. அதனால் அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. மனிதனுக்கு வந்து அது மாதிரி உள்முக கருவி வெளிமுக கருவி ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கான். வெளிமுக கருவி 5, உள்முக கருவி 4. உள்ளனா மனதினுடைய எண்ணங்கள், புத்தி, சித்தம், அசங்காரம், உள்கருவிகள். இது தெரியாது.
எண்ணம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுதான் உள்தறிவு. இது தெரியாது. வெளியே வந்து 5 பேர் இருக்கிறாங்க. வெளியே வந்து 5 பேர் இருக்கிறான். யார் 5 பேர்? கண்ணு, காது, புலன்கள்னு சொல்லக்கூடிய உடல். அதுக்கிட்ட 5 புலன்களும் வெளி உலகத்தெல்லாம் நமக்கு இருக்குது. இந்த வெளி உலகத்தை வச்சுக்கிட்டே இது பண்ணிடுறோம். ரெண்டுமே வந்து பயன்படுத்த தெரியல. அந்த ரெண்டுத்தையும் பக்குவமாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே ஷிஃப்ட் வேணும். அதை தான் வந்து மனசு வந்து 2 விவகாரத்துக்கு மாறிக்கிட்டே போகும். மனசு வந்து 2 விவகாரம். ஏன் இப்போ கிருஷ்ணருடைய ஒய்ஃப் பேர் ராதான்னு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர், ராதா தாரா. மாற்றி போடுங்க, ராதா தாரா. ஆமர ஈமரன்னு ராமான்னு. ஸோ இந்த மாறி, அதாவது இந்த ஷிஃப்ட்டு, அதாவது மமகாரத்துலேயும் போவோம் இந்த மனசு, அகங்காரத்துலேயும் போவோம். அகங்காரம் என்னன்னா உங்களுடைய இயல்பு நிலை என்னவோ அந்த இயல்பு நிலைக்கு அதிகமாக நீ வந்து உன்னை உருவகப்படுத்தி வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறிய, அதுதான் வந்து அகங்காரம், அகத்தினுடைய காரம். மமகாரம் என்னன்னா உனக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் இவன் தான் இப்போ நெருப்பு வச்சுட்டு வந்துடுவோம். ஒன்றுமே தெரியாது, வாய் சைடெல்லாம் சைலண்டாக பண்ணிடுவான். அவனுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்கும், சைலண்டாக அதை வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனமானது 2 நிலையிலும் மாறி விளையாண்டு எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறோம், எந்த நேரத்தில் கீழே இருக்கிறோம் மேலே இருக்கிறோம், கீழே இருக்கோம் மேலே இருக்கிறோம் தெரியாமல் மாறி விளையாடுறேன். வீரபத்ரனுக்கு புரியுதான்னு தெரியல. அவர் பயங்கரமாக விளையாண்டு இருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அவர்களுடைய விளையாட்டு. அந்த அடிப்படையில் வந்து இந்த நிகழ்வு, அடுத்த நிகழ்வு வந்து ஐயாவுக்கு நம்ம கொடுத்த, நான் பேசுகிறேன், 2 நாளைக்கு கூட பேசலாம், நம்ம உட்காந்துட்டு பேசலாம். இப்போ தான் ரூம் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு ரூம் போட்டு கூட பேசலாம், அதை தொடரலாம். பட் இருந்தாலும் ஐயா வந்துருக்கிறதுனால ஐயாவுக்கு இந்த மேடையை கொடுத்து நான் இந்த உரையை முடித்து வைக்கிறேன். அடுத்தது ஐயா அவர்கள் அந்த கொடுத்த இந்த புக்குகளை எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணி அந்த அமௌண்ட் ஐயாவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு புக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க இல்லை, நம்ம பிள்ளைங்க நம்ம வேறு பிள்ளைங்க நீங்கள் இந்த தாத்தா வாங்கி வச்சுருந்தா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூட அதில் வந்து கலஞ்சி வரத்துக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் இது பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இந்த புக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு கூட இது பண்ணி வந்து என்ன வாங்க, ஒருத்தன் கிளாக் வாங்கி கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இன்னொருத்தன் போய் கிளாக் வாங்கி தராங்க. இந்த புக்கை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புக்கை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ ப்ரெசென்ட் பண்ணிங்க, நம்ம பாப்பா ஒரு நாளைக்கு இருந்தால் தேவையில்லாமல் இதுவரை போய் பார்த்தா தலைவாணி மேலே ஒரு புக்கை கொண்டாந்து கொடுத்துட்டா இதே கூட நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதை பாருங்கள், அவங்க பயன்படுத்திக்கிறத உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய இது. அந்த அடிப்படையில் இத்துடன் இது பண்ணிக்கிறோம். மேலும் ஐயா அவர்கள்ட்ட நம்ம என்னுடைய கோரிக்கை வந்து கடைசியாக உங்கள் கோரிக்கை இருக்குது, அதை நான் கடைசியாக சொன்னேன். இந்த லெவலில் வந்து நான் இந்த இதை ஐயாட்ட கொடுக்குறேன். நன்றி. நமது குரு சுவாமி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அதாவது இந்த கீதையை வந்து 14 வருடம் படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து ஞானத்தை அடைந்து மக்களுக்கு இந்த ஞான உபதேசத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் 95 லட்சம் கவலைகள் இருக்கிறது, அந்த கவலைகள் இல்லவே இல்லை என்பதை 5000 வருடத்திற்கு முன்பு வியாச முனிவர் நமக்கு வந்து கீதை, பகவத்கீதை மூலம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துவிட்டார். எந்த காலகட்டத்திலும் தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள், கவலைகள் இல்லவே இல்லை என்பதை ஐயா அவர்கள் வந்து 14 வருடமாக அதில் 700 ஸ்லோகம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றையும் நன்றாக உணர்ந்து படித்து அந்த ஞானத்தை உணர்ந்து அவரது குரு சுவாமி ஸ்ரீ குருகுரந்தா அவர்களிடம் ஞான உபதேசத்தை பெற்று 5 வருடமாக ஃபேஸ்புக் மூலியமாக ஒரு 1300 பதிவுகள் மூலம் மக்களை கான்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் இவருடைய ஆர்டிகல்ஸ் கொடுத்து ஒவ்வொரு மனிதருக்கும் உபதேசத்தை ஃபேஸ்புக் மூலியமாக தான் முதலில் கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு வந்து ஆன்லைன் மூலமாக உபதேசத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்று 5 மணி நேரம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஞான உபதேசத்தை வழங்கி கொண்டிருந்தார். போன வருடம் தான் ஒவ்வொரு ஊரிலும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 20-30 பேருக்கு போயிட்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த ஞான உபதேசத்தை கேட்டு குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் எது வந்தாலும் இது ஒன்றுமே இல்லவே இல்லை என்பதை நமக்கு பொருட்படுத்துறார், அதாவது நிரூபிச்சு இந்த ஞான உபதேசத்தை நீங்களும் கேட்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும்
எந்தவித கவலைகளே இல்லை, பிரச்சனைகள் இல்லை, ஆனந்தம் மகிழ்ச்சி தான் இருக்கிறது. வாழும் பொழுது நிரந்தரம் மன மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல எல்லா நிலைகளிலுமே ஐயா கொடுக்குற ஞானத்தை வந்து உட்கார்ந்து நல்லா உட்கொண்டு கவனிங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான யாருமே கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்ச்சி ஐயா வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்க்கறதுக்கு வெளியில தெரியாம இருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய 7 விஷயத்தை பகவத்கீதையோட ஒட்டுமொத்த புத்தகத்தையுமே 7 கட்டங்களில் நம்மளுடைய அனைத்து கவலைகளையும் நீக்கி நமக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வாழும் முக்தி நிலையை கொடுக்குறாரு. அதனால ஒவ்வொரு தம்பதியினரும் நீங்க இதை பெற்று உங்க வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது ஐயாவுக்கு ஒரு ஞானத்தை கேட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிலைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.